வணக்கம் நேர்களே. ஐரோப்பிய செய்திகளின் இரவு நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அணுவாயுத போர் அபாயம். ரஷ்யாவின் ஏவுகணை சோதனையால் உலக நாடுகளிடையே தீவிர பதற்றம். பெர்லின் அருகே காட்டில் கண்டெடுக்கப்பட்ட ஆயுத கிடங்கு. ஜெர்மனி அரசு தீவிர விசாரணை. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய குடிபெயர்வு கொள்கை. இத்தாலிக்கு ஒரு வரலாற்று திருப்பம் என்கிறார் மெலோனி. லண்டன் நகைக்கடை கொள்ளை முயற்சி. சுரங்கம் தோண்டி திருட முயன்ற கொள்ளையர்கள். கருங்கடல் பகுதியில் போர் அச்சம். ரஷ்ய சுற்றுலா தலங்களில் பதற்றத்துடன் தவிக்கும் பயணிகள். போலி நிதி மோசடி. லண்டன் போக்குவரத்து துறை அவசர எச்சரிக்கை. ஸ்கொட்லாந்து படகில் வெடிகுண்டு மிரட்டல். பயணி ஒருவர் மீட்கப்பட்ட சிறிது நேரத்திலேயே பதற்றம். பிரிட்டனில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். விவசாயிகளின் அவசர எச்சரிக்கை. இனி விரிவான செய்திகள். அணுவாயுத போர் அபாயம். ரஷ்யாவின் ஏவுகணை சோதனையால் உலக நாடுகளிடையே தீவிர பதற்றம். ரஷ்ய அதிபர் புட்டின் நடத்திய அரிய வகை ஏவுகணை சோதனை சர்வதேச அளவில் மூன்றாம் உலகப் போர் குறித்த அச்சத்தை மீண்டும் தூண்டியுள்ளது. தற்போதைய அரசியல் சூழல் உச்சகட்ட பதற்றத்தை எட்டியுள்ள நிலையில் இத்தகைய ராணுவ சோதனை மேற்கத்திய நாடுகளிடையே பெரும் கவலையை உருவாக்கியுள்ளது. பிராந்திய மோதல்கள் தீவிரமடைந்துள்ள வேளையில் ரஷ்யாவின் இந்த அதிரடி நடவடிக்கை ராணுவ சமநிலையை சீர்குலைப்பதாக வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர். இந்த ஏவுகணை சோதனையானது ஒரு எச்சரிக்கை சமிஞ்சையாக கருதப்படுவதால் உலக தலைவர்கள் அனைவரும் அமைதி காக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்து வருகின்றனர். நாடுகளுக்கிடையிலான உறவுகள் ஏற்கனவே மிகவும் மோசமாக உள்ள நிலையில் இதுபோன்ற நடவடிக்கைகள் உலக அமைதியை மேலும் கேள்விக்குறியாகியுள்ளன. நிலைமையை சீராக சர்வதேச சமூகம் ராஜதந்திர ரீதியில் பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்க வேண்டிய கட்டாயத்தில் இருப்பதாக பாதுகாப்பு ஆய்வாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். பெர்லின் அருகே காட்டில் கண்டெடுக்கப்பட்ட ஆயுத கிடங்கு. ஜெர்மனி அரசு தீவிர சோதனை. பெர்லின் அருகே காட்டில் கண்டெடுக்கப்பட்ட ஆயுத கிடங்கு. ஜெர்மனி அரசு தீவிர விசாரணை. ஜெர்மனியின் பெர்லின் நகருக்கு அருகில் உள்ள காட்டுப்பகுதியில் கடந்த ஆண்டு கண்டெடுக்கப்பட்ட மர்மமான ஆயுத கிடங்கு குறித்து அதிகாரிகள் விசாரணைகளை தொடங்கியுள்ளனர். மறைத்து வைக்கப்பட்டிருந்த இந்த ஆயுதங்கள் எந்த நோக்கத்திற்காக பதுக்கி வைக்கப்பட்டன என்பது குறித்த உண்மைத்தன்மையை கண்டறிய உளவுத்துறையினர் களம் இறங்கியுள்ளனர். பயங்கரவாத செயல்கள் அல்லது உள்நாட்டு பாதுகாப்பு அச்சுறுத்தல் ஏற்படுத்தும் நோக்கில் இவை வைக்கப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. கண்டெடுக்கப்பட்ட ஆயுதங்களின் வகை மற்றும் அவற்றின் தோற்றம் குறித்த தடயவியல் ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு தொடர்புடைய நபர்களை கண்டறியும் பணிகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. ஐரோப்பிய நாடுகளில் நிலவும் பாதுகாப்பு சவால்களுக்கு மத்தியில் இத்தகைய சட்டவிரோத ஆயுத பதுக்கல்கள் பொதுமக்களிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளன. ஐரோப்பிய ஒன்றியத்தின் புதிய குடிபெயர்வு கொள்கை. இத்தாலிக்கு ஒரு வரலாற்று திருப்பம் என்கிறார் மெலோனி. ஐரோப்பிய ஒன்றியம் அமுல்படுத்தியுள்ள புதிய குடிபெயர்வு மற்றும் அகதிகள் கொள்கைகள் இத்தாலியின் நீண்டகால பிரச்சினைகளுக்கு தீர்வாகும் ஒரு முக்கிய திருப்பமாக இருக்கும் என்று பிரதமர் ஜியோர்ஜியா மெலோனி தெரிவித்துள்ளார். நாட்டின் எல்லைகளை பாதுகாப்பதிலும் முறையற்ற குடிபெயர்வை கட்டுப்படுத்துவதிலும் இந்த புதிய கொள்கைகள் பெரும் உதவியாக இருக்கும் என்று அவர் உறுதியாக கூறினார். பல ஆண்டுகளாக நீடித்து வந்த அகதிகள் வருகை நெருக்கடியை எதிர்கொள்ள ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையேயான ஒற்றுமையான செயல்பாடு அவசியமான ஒன்று என்பதையும் மெலோனி வலியுறுத்தினார். இந்த புதிய ஒப்பந்தத்தின் மூலம் அகதிகளை கையாள்வதில் இத்தாலியின் சுமை குறையும் என்றும் பாதுகாப்பான மற்றும் ஒழுங்கமைக்கப்பட்ட குடிபெயர்வு முறை அமலுக்கு வரும் எனவும் அரசு நம்புகிறது. எனினும் எதிர்க்கட்சிகள் மற்றும் சில மனித உரிமை அமைப்புகள் இந்த கொள்கையின் நடைமுறை சிக்கல்கள் குறித்து விமர்சனங்களை முன்வைத்து வருகின்றன. லண்டன் நகைக்கடை கொள்ளை முயற்சி. சுரங்கம் தோண்டி திருட முயன்ற கொள்ளையர்கள். லண்டனில் உள்ள நகைக்கடையில் சுரங்கம் தோண்டி துளையிட்டு பொருட்களை திருட முயன்ற மர்ம கொள்ளையர்களை லண்டன் பெருநகர போலீசார் கையும் களவுமாக பிடித்து கைது செய்துள்ளனர். துல்லியமான உளவு தகவல்களின் அடிப்படையில் சரியான நேரத்தில் செயல்பட்ட போலீசார் கடையின் கீழ்ப்பகுதிக்குள் நுழைந்த கொள்ளையில் ஈடுபட்டவர்களை சுற்றி வளைத்தனர். கடையில் திருடுவதற்காக மிக துல்லியமாக திட்டமிட்டு நீண்ட நாட்களாக தோண்டப்பட்டதாக நம்பப்படும் இந்த சுரங்கப்பாதை போலீசாரை கதிகலங்க செய்துள்ளது.
இந்த துணிச்சலான கொள்ளை முயற்சி முறியடிக்கப்பட்டதன் மூலம் கோடிக்கணக்கான மதிப்புடைய நகைகள் மற்றும் பொருட்கள் நூலிலையில் தப்பியுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் அப்பகுதி வர்த்தகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் நகைக்கடை உரிமையாளர்கள் மற்றும் அப்பகுதி வர்த்தகர்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ள இந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் தீவிரமான தொடர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். பொதுமக்களின் பாதுகாப்பு மற்றும் வணிக வளாகங்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதில் லண்டன் போலீசாரின் இந்த உடனடி நடவடிக்கை பெரும் பாராட்டை பெற்றுள்ளது. கருங்கடல் பகுதியில் போர் அச்சம். ரஷ்ய சுற்றுலா தலங்களில் பதற்றத்துடன் தவிக்கும் சுற்றுலா பயணிகள். ரஷ்யாவின் பிரபலமான கருங்கடல் கடற்கரை சுற்றுலா தலங்களுக்கு போர் மேகங்கள் சூழ்ந்துள்ளதால் விடுமுறையை கழிக்க வந்த பயணிகள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். நாட்டின் பல்வேறு பகுதிகளில் நிலவும் போர் சூழல் அமைதியான சூழலை தேடி வரும் சுற்றுலா பயணிகளையும் பாதித்துள்ளதால் பலரும் அங்கிருந்து வெளியேற தொடங்கியுள்ளனர். போர் அச்சுறுத்தல்கள் காரணமாக பல சுற்றுலா தலங்களில் பாதுகாப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதால் விடுமுறை நாட்களின் இயல்பு வாழ்க்கை முற்றிலுமாக மாறியுள்ளது. மன அமைதிக்காக சுற்றுலா வந்தவர்கள் திடீரென கேட்டு வரும் எச்சரிக்கை சத்தங்களாலும் போர் நடவடிக்கைகள் குறித்த செய்திகளாலும் கடும் மன உளைச்சலுக்கு ஆளாக உள்ளனர். உள்நாட்டு போர் சூழல் ரஷ்யாவின் முக்கிய சுற்றுலா வருவாயை பாதித்துள்ள நிலையில் பயணிகள் தங்களின் பாதுகாப்பை முன்னிட்டு முன்பதிவுகளை ரத்து செய்து வருகின்றனர். போரின் தாக்கம் ரஷ்யாவின் சுற்றுலா வரைபடத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதோடு விடுமுறையை கழிக்க வரும் பொதுமக்களின் பாதுகாப்பிலும் பெரும் சவாலை உருவாக்கியுள்ளது. போலி நிதி மோசடி. லண்டன் போக்குவரத்து துறை அவசர எச்சரிக்கை. லண்டன் பொது போக்குவரத்து பகுதியில் ராணுவ வீரர் ஒருவருக்கு முகாம் திரும்ப உதவுவதாக கூறி 20 பவுண்டுகள் பெற்ற நபர் ஒருவரின் மோசடி செயல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. பரிதாபகரமான சூழ்நிலையைப் போல் நடித்து பயணிகளிடம் பணம் கறக்கும் இதுபோன்ற போலி நூதன மோசடிகளில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என TfL எச்சரித்துள்ளது. மனிதாபிமான அடிப்படையிலும் அவசர தேவையிலும் உதவ முன்வரும் இரக்கமுள்ள பயணிகளையே குறிவைத்து இத்தகைய ஏமாற்று வேலைகள் அரங்கேற்றப்படுகின்றன. பாதுகாப்பற்ற முறையில் நேரடியாக பணப்பரிமாற்றம் செய்வதை தவிர்த்து சந்தேகத்துக்குரிய நபர்களை கண்டால் உடனடியாக போலீசாரிடம் அல்லது அதிகாரிகளிடம் தெரிவிக்க வேண்டுமென வலியுறுத்தப்பட்டுள்ளது. இதுபோன்ற குற்ற செயல்களை தடுக்கவும் நிலையங்களில் பாதுகாப்பை அதிகரிக்கவும் போக்குவரத்து துறை அதிகாரிகள் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளனர். பயணிகள் தங்களின் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு இதுபோன்ற கோரிக்கைகளில் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு கடுமையாக எச்சரிக்கப்படுகிறார்கள். பிரிட்டனில் உணவு பற்றாக்குறை ஏற்படும் அபாயம். விவசாயிகளின் அவசர எச்சரிக்கை. எதிர்வரும் மாதங்களில் பிரிட்டன் கடுமையான உணவு பற்றாக்குறையை சந்திக்க நேரிடும் என்று நாட்டின் விவசாயிகள் தீவிர எச்சரிக்கை விடுத்துள்ளனர். விவசாயத்துறை எதிர்கொள்ளும் தொடர் நெருக்கடிகள், உற்பத்தி செலவு அதிகரிப்பு மற்றும் பாதகமான சூழல்கள் உள்நாட்டு உற்பத்தியை பெரிதும் பாதித்துள்ளன. உணவு விநியோக சங்கிலியில் ஏற்பட்டுள்ள தடங்கல்களால் வர இருக்கும் காலங்களில் பல்பொருள் அங்காடிகளில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு வரலாம் என அஞ்சப்படுகிறது. அரசின் தற்போதைய கொள்கைகள் விவசாயிகளை பாதுகாக்க போதவில்லை என்றும் உடனடியாக உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படாவிட்டால் நிலைமை மோசமாகும் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இந்த சிக்கலால் உணவுப் பொருட்களின் விலைகள் கடுமையாக உயரும் அபாயம் உள்ளதால் பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கை சுமை மேலும் அதிகரிக்கும் என தெரிகிறது. உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக விவசாயிகள் விடுத்துள்ள இந்த எச்சரிக்கையை அரசு தீவிரமாக கருத்தில் கொண்டு உடனடியாக தீர்வுகளை காண வேண்டும் என துறையின் வல்லுநர்கள் வலியுறுத்தியுள்ளனர்.